ஒரு அற்புதமான ஒரு சொற்பொழிவை 113வது ஜோதிட கருத்தரங்கில் நிகழ்த்தற்காக உயர் திரு மதிப்புக்குரிய நட்சத்திர நாயகன் பாலமுருகன் ஐயா அவர்கள் அற்புதமான நட்சத்திர சூட்சமங்களை அள்ளி வழங்க வந்து கொண்டிருக்கிறார். அவருடைய அற்புதமான உரையை கேட்டு மகிழுங்கள். வாழ்த்துக்கள். குரு ராமகிருஷ்ண அறக்கட்டளையும் குரு ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கமும் இணைந்து நடத்தும் இந்த 113வது கருத்தரங்கை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் ஐயா மருதமலை குருஜி அவர்களே, மேடையில் வீட்டிற்கும் ஐயா சனிவாழ்க குணசேகரன் அவர்களே, கோயம்புத்தூர் சரவண சோமசுந்தரம் அவர்களே மற்றும் என் முன் அமர்ந்திருக்கும் எதிர்கால ஜோதிட பெருமாக்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் நான் வணங்கும் திருச்செந்தூர் முருகன் அருளி அகத்தியரால் இயற்றப்பட்ட அந்த குமாரசாமியம் என்ற நூலை வணங்கி இந்த இனிய கருத்தரங்கை நடத்தி கொண்டிருக்கும் நமது பள்ளிப்பாளையத்தை சேர்ந்த டாக்டர் விஜய பூபதிராஜன் அவர்களுக்கு முதலில் நன்றியினை தெரிவித்துக் கொண்டு, ஒவ்வொரு மேடையிலும் நம்ம என்ன சொல்கிறோம், ஜோதிட கருத்தரங்கள், ஜோதிட கருத்துக்கள், இந்த மாதிரி சொல்லி ஏகப்பட்ட கருத்தரங்கள் இன்றைக்கி ஜோதிடனுடைய வளர்ச்சியை 50% மேலே நாம் கொண்டாந்துருக்குறோம். குறிப்பாக அந்த கொரோனாவுக்கு மேலே, கொரோனா என்ற நிகழ்வுகள் நடந்ததுக்கு மேலே நம்ம என்னென்னா, ஜோதிடம் அனைவருமே தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பாடமாக இந்த ஜோதிடம் விளங்கியிருக்கு. ஆனால் இதை நல்வழியில் படுத்தணும், இதை நல்வழியில் செயல்படுத்தணுங்கிற ஒரு கடமை நமது ஜோதிடர்களாகி நம்மளுக்கு தான் இருக்குது. வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் என்ன நிலைமையில் வந்திருக்கிறாங்க, அவர்கள் எப்படி தன்னுடைய தீர்வை ஏற்படுத்திக்கணுங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் நம்மக்கிட்ட வராங்க. பிரச்சனை இருந்தால் மட்டும்தான் ஜாதகத்தை கையில் தொட முடியும். பிரச்சனை இல்லைனா யாரும் ஜாதகத்தை தொட மாட்டாங்க. அப்போ அந்த பிரச்சனை என்ன அப்படிங்கிறது ஜோதிட விதிப்படி, ஜோதிடம் மூலமாக, நாம் ஜோதிட முன்னோர்கள் கற்றுக்கொள்ள மூலமாக, ஜோதிட விதியின் மூலமாக நாமர்கள் அந்த காரியத்தை செயல்படுத்தி அவர்களுக்கு ஒரு தீர்வை ஏற்படுத்தி, தீர்வு நல்ல கருத்தாக இருந்து அவர்கள் அந்த பிரச்சனையிலிருந்து தீர்வதற்கு என்னென்ன வழிமுறைகள் நம்ம செய்யணுமோ அந்த வழிமுறைகளை நம்ம செஞ்சுட்டு வரணும். அதுதான் ஒரு ஜோதிடனாகிய மிகப்பெரிய ஒரு கடமை. நம்ம ஜோதிடர் ஆகிட்டோம், எடுத்தோடனே வந்தோம், ஒரு 6 மாதத்தில் ஜோதிடம் கற்றுக்கிட்டோம், எடுத்து கடையை விரித்தோம், சம்பாரிச்சுட்டு போனோன்னு இருக்கக்கூடாது. அந்த ஜோதிடங்கிறது கடவுளோட ஒன்றிய ஒரு கலை. ஜோதிட கலை என்பது கடவுளோட ஒன்றிய ஒரு கலை. அதுக்கு நாம் எந்த விதமான தீங்கியும் செய்யக்கூடாது. போகிறோம் வரோம் வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லிக்கிட்டு உட்காந்துட்டுலாம் இருக்கக்கூடாது. நமக்கு முன்னோர்கள் ஜோதிட தீர்வு, ஜோதிட விதிகள் எல்லாம் கொடுத்து வச்சுட்டு போயிட்டாங்க. நம்ம புதுசாக கண்டுபிடிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்களோ அந்த கருத்தை நிலைநிறுத்தி காப்பாற்ற வேண்டியது தான் நம்ம கடமை. அப்போ அந்த கடமை இந்த ஜோதிடருக்கு இருக்கும் பொழுது வரக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு நான் வந்திருக்கிறோம், இந்த மாதிரி எவ்வளோ பிரச்சனைகள் வந்திருக்கிறோம். ஏன்னா வரக்கூடிய வாடிக்கையாளர் ஒரு சில பிரச்சனைகளோடு தான் சந்தித்து தான் வருவாங்க. அவர்களுக்கு ஒரு தீர்வை ஏற்படுத்தும் விதமாகத்தான் நம்ம செயல்படுத்தணும். அந்த மாதிரி பல ஜோதிடர்கள் பல வழிகளில் அந்த தீர்வை கொடுத்துட்ருக்குறாங்க. அந்த ஜோதிடம் இன்றைக்கி ஒரு கலை, ஒரு அபார வளர்ச்சியை கொண்டு செல்கிறது. அந்த அளவுக்கு நம்ம இன்றைக்கி ஜோதிடம் தெரியாதவர்களே யாருமே இல்லை. சென்றனா 2 நாளைக்கு முன்னாடி வாடிக்கையாளர் ஒருத்தர் பேசுகிறாரு, சார் இன்ன கிரகம் இங்கெங்கே நிற்கிது, என்னென்னா இருக்குது, இந்த பலன் இருக்குது, இந்த தசாபுத்தி ஓடுது, எனக்கு என்ன சார் பலன் அப்படின்னு தான் கேட்குறாங்க. சார் நீங்கள் ஜோதிடம் படிச்சிங்களா அப்படின்னா என்னால் படிக்கலைங்க, எல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்குறோம் அப்படிங்கிறாங்க. அப்போ சாலை விதிகள் எப்படி பொதுமக்களுக்கு தெரியுதோ அதே மாதிரி ஜோதிட விதிகளும் பொதுமக்களுக்கு இன்றைக்கி நல்லாவே தெரியுது.
குறைஞ்சது வந்து 175 பேர் ஜோதிட விதியை கற்று வச்சுருக்கிறாங்க. ஜோதிடம் அவங்க கற்றுக்குறாங்களோ இல்லையோ, ஜோதிட விதிகள் கற்று வச்சுருக்கிறாங்க. போய் சொன்னோன்னா படப்படணும் அவங்க ஜோதிடத்தை மனப்படமாக சொல்கிறாங்க. இந்தந்த கிரகம் இந்தந்த வீட்டில் இருக்கிறது, இந்த தசா புத்தி இந்த நட்சத்திரத்துக்குள்ளே இருக்குது, இந்த தசா புத்தி ஓடுது, இந்த திதி இந்த கர்ணம் இந்த யோகத்தில் இருக்கிறது என்று மனப்படமாக சொல்கிறாங்க. ஆனால் நம்ம திருப்பி நீங்கள் ஜோதிடரான்னு கேட்குறப்ப எங்களுக்கு எதுவும் ஜோதிடலாம் தெரியாது சார், எங்கள் விதி நான் இதை மனப்படம் பண்ணி வச்சுருக்குறோம் அப்படிங்கிறாங்க. அப்போ தான் நம்ம எடுக்கிறோம். உங்களுக்கு நாம் வந்து வண்டி ஓட்டணும், வண்டியில் போகணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் சாலை விதிகளை எப்படி தெரிஞ்சு வச்சுக்கிறோம், அரசாங்க விதிகளை எப்படி தெரிஞ்சு வச்சுக்கிறோங்கிற மாதிரி இன்றைக்கி இருக்கிற வரக்கூடிய மக்கள், எதிர்கால மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஜோதிட விதியை முழுமையாக கற்று வச்சுருக்கிறாங்க. நாம் அவர்களுக்கு ஜோதிடம் தீர்வை மட்டும் கொடுத்தா போதும். இன்றைக்கி இருக்கிற நிலமை அப்படி தான் இருக்குது. ஜோதிட தீர்வு மட்டும், ஏன்னா தீர்வு தான் அவங்களுக்கு தெரியாது, அதை நாம் கற்று வச்சுருக்கிறோம். அது பழைய ஏகப்பட்ட இருக்காங்க, ஜோதிடர்கள் இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க வழிமுறைகளில் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஒரு சிலர் வழிமுறை இல்லாதையும் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க, ஒரு சிலர் சிறந்த வழிமுறையாகவும் சொல்லியிருக்காங்க, ஒரு சிலருக்கு வந்து நான் திறமையாகவும் சொல்கிறாங்க, ஒரு சிலருக்கு வந்து அந்த குறி சொல்கிறது, அந்த கடவுளர்களாக இருக்கிறதுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே வராங்க. எதுவாக இருந்தாலும் ஜோதிட விதி அங்கே இருக்க வேண்டும். ஜோதிட விதி தெரியாது நம்ம எதையுமே செய்யக்கூடாது. வண்டி டிரைவிங் கற்றுக்கிட்டால் தான் ரோட்டில் போக முடியும். சும்மா நான் போய் வண்டி எடுத்துகிட்டு ஓட்டிகிட்டு இருக்க முடியாது. அந்த மாதிரி ஜோதிட விதிகள் நம்ம அனைத்தும் தெரிஞ்சு வச்சுருக்கணும். அதுக்கு தான் நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஜோதிட கிரக நிலையை அனைத்தும் கிரக நிலை வாயிலாக வீடுகளாக பிரித்து ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் தசாபுத்தி எல்லாம் பிரித்து எந்தெந்த இடத்துல இருக்குது என்னங்கிறதையும் பிரித்து கொடுத்து கடைசியாக இது பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு சாரத்தில் நிற்கிறது. ஏதோ ஒரு 27 நட்சத்திரத்துக்குள்ளே நிற்கும், அல்லது 108 பாதத்துக்கு மேலே நிற்கும். அந்த பாத வாயிலாக அந்த கிரகங்கள் என்ன செய்கிறது, இந்த ஜாதகத்துக்கு என்ன செய்யும், இதெல்லாம் வரிசையாக நம்ம எடுத்துக்கிட்டு அதற்குரிய தீர்வுகள், அதற்குரிய கோவில்கள் எல்லாம் சொல்லணும். இன்றைக்கி அன்னைக்கு கோயில் மட்டும்தான் பரிகாரமாக இருந்தது. இன்று நடைமுறை வாழ்க்கையிலும் நிறைய பரிகாரங்கள் வந்துடுச்சு. நடைமுறை வாழ்க்கையிலும் உங்களுக்கு அந்த கோயிலுக்கு போய் தான் அது செய்யணுங்கிற ஒரு காலகட்டங்கள் இல்லாத நடைமுறை நம்ம வீட்டிலே என்ன செய்யலாம், என்ன மாதிரி பூஜைகள் செய்யலாம். இன்றைக்கி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவர் பேசினார். திருப்புல்லானி கோயில் தான் அவ்வளோ பிரமாதமான கோவில். 2 முறை தான் போயிருக்கிறேன். 2 முறையில் எனக்கும் அங்கே ஒரு மிகப்பெரிய அந்த கோயிலுக்கும் எனக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டு. திருப்புல்லானி கோயிலுக்கும் எனக்கும் எனக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு தொடர்பு இருக்கிறது. அந்த கோயிலினுடைய வடமேற்கு மூலையில் ஒரு ஜீவ சமாதி இருக்கிறது. அது ஐயாவுக்கு இன்றைக்கி நான் சொன்னோன்னே அவருக்கே தெரியல. சின்னதாக இருக்கும், ஒரு சின்ன திட்டு மாதிரி இருக்கும். கோயிலினுடைய வடமேற்கு மூலையில் ஒரு சின்ன முருகன் கோயில் இருக்கும். முருகன் கோயில் காம்பவுண்டுக்குள்ளே ஒரு ஜீவ சமாதி இருக்குது. எங்கள் முன்னோர்களுடைய ஜீவ சமாதி அது. அப்போ நாம் அந்த ஜீவ சமாதிகள் எப்படி வந்தது, எந்த மாதிரி இருக்குங்கிற ஒரு வரலாறு நாங்கள் அங்கே எடுக்கிறப்ப ஒரு மிகப்பெரிய வரலாறு எனக்கு கிடைச்சிது. அங்கே இருக்கிற இந்த ஜீவ சமாதிக்கு அடிக்கடி அதுக்கப்புறம் ஒரு 2-3 முறை போய் பார்த்துட்டு வந்துருக்கிறேன். அப்போ அந்த ஒவ்வொரு இடத்துலையுமே அந்த ஜீவ சமாதிங்கிறது அந்த நட்சத்திர வாயிலாக நம்மளுக்கு எல்லாமே ஒரு ஜாதகருக்கு செயல்படும். இதைத்தான் நான் 13வது நட்சத்திரத்துக்கு உண்ட செயல்பாட்டுக்கு நான் காமிச்சேன். உங்கள் 13வது நட்சத்திரம் உங்களுக்குன்னு ஒரு ஜீவ சமாதி அமைக்கப்பட்டிருக்கும். அதே போல தான் உங்களுக்கு 15வது நட்சத்திரம் என்பது ஏதோ ஒரு ஜீவ சமாதியாக இருக்கும். அந்த விதத்திலே நான் அந்த கோயில்களுக்கு போகிறப்ப அந்த இடம் எனக்கு அவ்வளோ இதாக இருந்தது உங்களுக்கு. அப்போ அந்த ஜீவ சமாதிகள் நட்சத்திர வாயிலாக எப்படி ஒவ்வொரு ஜாதகத்திற்கும் செல்லுகிறது. என்னுடைய சொந்த ஊர் இதுதான். இங்கே மிகப்பெரிய ஜீவ சமாதி இருக்கிறது என்பது யாருக்குமே தெரியாது. இங்கே உள்ளூரில் இருக்கிறவங்க மட்டும் தெரியும். ராகவேந்திரர் கோயில் 9 நவகிரக 9 பேருடைய ஜீவ சமாதி அங்கே இருக்கும். அதன் பிறகு உலகிலே இதே பள்ளிப்பாளையத்தில் அருகில் தான் இருக்குது. நான் ஒவ்வொரு மேடையில் பள்ளிப்பாளையத்தில் வந்தோன்னா சொல்லிவிடுவேன், ஒவ்வொரு மேடையில் இருக்கிறப்ப அருகில் ஒரு ஜீவ சமாதி ஒன்று இருக்கிறது, சென்று வாருங்கள் அப்படின்னு. அந்த ஜீவ சமாதிகளுக்கு போகிறப்ப ஏதோ ஒன்று நல்லது நடக்குது. அறிவமாக நம்ம நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். இதற்கு முன்பு ஒரு மாநாட்டில் பேசுகிறப்ப கூட அந்த அருகிலே, அந்த ஜீவ சமாதி அருகிலே தான் அந்த மாநாடு நடந்தது சொல்லி நிறைய பேர் போனாங்க. போயிட்டு வந்த உடனே ஒரு ரிசல்ட்டை கையில் கொடுத்தாங்க. சென்ற வாரம் ஒரு ரிசல்ட்டு கையில் போகிறப்பே சொல்லிட்டு தான் போகிறாங்க. என்னுடைய கணவர்
இந்த மாதிரி ஒரு அரசாங்க கம்பெனியில் வேலை செஞ்சிட்டு இருக்கிறாங்க, அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் உடனே கன்ஃபார்ம் ஆகுமா அப்படின்னு கேட்குறாங்க. போயிட்டு வாங்கம்மா, கன்ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொன்னேன். எதை வச்சு என்னன்னு சொல்லல, அவங்க போய் அந்த ஜீவ சமாதியில் எல்லாம் செஞ்சுட்டு வந்தாங்க. போன வாரம் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி அவங்க கூப்பிட்டு சொல்கிறாங்க, சார் எப்படி நீங்கள் சொன்னீங்கன்னு எங்களுக்கு தெரியாது, ஆனால் அந்த ஜீவ சமாதிக்கு போனோம். இப்போ என்னுடைய கணவர் அந்த கம்பெனி, அரசாங்க கம்பெனி வந்து அலுவலகமாக தான் இருக்கும், ஒரு சில இடத்துல தான் கம்பெனி இருக்கும். அந்த அரசாங்க கம்பெனியில் நிரந்தர ஊழியராக ஆக்கப்பட்டார். அதற்கு உங்களுக்கு ஒரு நன்றி சொல்லணும்னு சொல்லி நேற்று ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ அந்த ஜீவ சமாதி வாயிலாக ஏதோ ஒரு நன்மை நம்ம முன்னோர்கள் கொடுத்து வச்சிருக்கிறாங்க. நம்ம முனிவர்களோ நம்மளுக்கு சித்தர்களோ வந்து ஜீவ சமாதிகளுடைய செயல்பாடுகள் இல்லாத மீண்டும் மீண்டும் உயிர் தெழுதாங்க. இந்த திருவண்ணாமலையில் போனீங்கன்னா நிறைய இருப்பாங்க ஜீவ சமாதிகள். அப்போ அந்த ஒருவரே நிறைய இடத்துல ஜீவ சமாதி ஆகியிருப்பாங்க. ஒருவரே இப்போ பாம்பாட்டி சித்தர் இதில் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்கிற பாம்பாட்டி சித்தர் 3 இடத்துல ஜீவ சமாதி ஆகிருக்கிறதாக வரலாறு. அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் ஏதோ ஒரு காரணத்துக்காக ஜீவ சமாதி ஆகிருப்பாங்க. அந்த காரணத்துக்கு நம்ம அங்கே போனோம்னா அது ஜெயிக்கலாம். அதே மாதிரி தான் இப்போ இந்த பள்ளிப்பாளைய ஜீவ சமாதிங்கிறது சாதாரண இது கிடையாது. அதனால தான் பள்ளிப்பாளையங்கிறது ஜோதிடத்திற்கு இன்னமும் உயிர் கொடுத்துட்டு இருக்கிற ஒரே ஒரு இது என்னன்னா அந்த ஜீவ சமாதி தான் கேதுக்கு உண்டானது. ஏன்னா 7 பேர், அது பேர் நவ பிருந்தாவனம்னு சொல்லிட்டு இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டரில் இருக்குது அந்த இது. மதியானத்துக்கு மேலே கூட யாராச்சும் வாய்ப்பு இருந்தால் கூட போய் பார்த்துட்டு வாங்க. அந்த அளவுக்கு அந்த ஜீவ சமாதிகள் நவ பிருந்தாவனங்கிற பேரில் இங்கே பக்கத்தில் தான் இருக்குது. அப்போது ஒவ்வொரு வியாழக்கிழமையும் அது பார்த்தீங்கன்னா முழு பூஜைகள் இருக்கும், போய் அதுக்கு உண்டான இருக்கும். அதுக்கு ஏன்னா ஜீவ சமாதிகளுக்கு போகிறப்ப ஜென்ரலாகவே உயிர் புத்துயிர் புதியதாக செயல்படுத்தக்கூடியது. ஒருத்தர் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க, ஒரு மரணப்படுக்கையிலேருந்து திரும்பி வராங்கன்னா புதியதாக தான் வருவாங்க. அவங்க போய் ஐயா இந்த மாதிரி நான் எண்டுக்கு போயிட்டேன், என்னால் உடம்பு சரியில்லை, எல்லாம் போய் காப்பாற்றி கொடுத்துட்டாங்க. அந்த புத்துயிர்ங்கிறது அங்கே நிலைப்படுத்துகிறது. அந்த புத்துயிர்ங்கிற அந்த 13வது நட்சத்திரத்துக்குள்ளே தான் அந்த புதுமையாக நல்லா உயிருக்கு தெம்புள்ள ஆரஞ்சு பழம் இருக்கும். 13வது நட்சத்திரம் இயற்கையிலே அஸ்த நட்சத்திரமாக இருக்கும். அதனுடைய பழங்கள் பார்த்திங்கன்னா ஆரஞ்சு பழம். அப்போ அந்த ஆரஞ்சு பழம் ஒரு புதுமையாக இருக்கிறதுனால தான் அந்த ஜீவ சமாதிகளுக்கு இப்போ நீங்கள் போனீங்கன்னா நிறைய ஜீவ சமாதிகள் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு மிட்டாய் கொடுப்பாங்க. அந்த ஆரஞ்சு மிட்டாய் கொடுக்கறதுக்கு காரணமே அதுதான். உங்களுக்கு புதியதாக தெம்பு இருக்க நிறைய பாருங்கள். இங்கே புறவைப்பாளையம் ஆகட்டும், சதாசிவ ஜீவ சமாதி ஆகட்டும், இல்லை இதில் வந்து கணக்கம்பட்டியாக இருக்கட்டும், எங்கே வேணாலும் நீங்கள் போய் பாருங்கள், அந்த ஆரஞ்சு மிட்டாய் ஒன்று கொடுப்பாங்க. அந்த ஆரஞ்சு மிட்டாய் என்பது புத்துயிர் பெறுவதற்கு அது 13வது நட்சத்திரமான ஜீவ சமாதியினுடைய புதிய உயிராக செயல்படுத்தக்கூடியது இது. அப்போ அந்த 13வது நட்சத்திரம், ஒவ்வொருத்தருடைய 13வது நட்சத்திரம் என்ன, அந்த நட்சத்திரத்தினுடைய ஜீவ சமாதி என்ன, இதெல்லாம் நாங்கள் ஏற்கனவே நிறைய குறிப்பிட்டிருக்கோம், நிறைய மேடையில் நானும் சொல்லியிருக்கிறேன். அப்போ அந்த ஜீவ சமாதிகளுக்கு நீங்கள் போயிட்டு வர்றது உங்களுடைய செயல்பாட்டுக்கு நல்லது உங்களுக்கு. அப்போ அந்த நட்சத்திரம் அங்கே வந்து அழகாக வேலை செய்யுது. அதே மாதிரி தான் 15ங்கிறதும் ஒரு என்னன்னா மறுவாழ்வு, ஜீவ சமாதியினுடைய மறுவாழ்வு பெறத்துக்குங்கிறது ஒரு ஜீவ சமாதி தான் அதுவும். ஏன்னா நம்ம முன்னோர்கள் முனிவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஜீவ சமாதி ஆவாங்க, மறுபடியும் உயிர் தெழுவாங்க, இந்த மாதிரி மறுவாழ்வு எடுத்துக்கொண்டே இருப்பாங்க. அந்த 13வது நட்சத்திரம் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு ஜீவ சமாதி, 15வது நட்சத்திரம் பொதுவாக அவர்கள் ஜீவ சமாதி செல்ல வேண்டும். ஜென்ரலாகவே அந்த நட்சத்திரத்தன்று ஏதோ ஒரு ஜீவ சமாதி, சமீபத்தில் கூட சாய்பாபா அல்லது ராகவேந்திர சுவாமிகள், இவர்கள் எல்லாம் புட்டபர்த்தி சாமிகள், இவங்களாம் வந்து ஜீவ சமாதி தான் அவங்க தான். அவங்களை போய் தரிசனம் பண்ணிட்டு வர்றது நல்லது உங்கள் 15வது நட்சத்திரத்தில். இந்த மாதிரி நிறைய அந்த கொடுக்கப்பட்டுள்ளது. நம்ம இந்த நூல்களில் வந்து நிறைய அருமையாக கொடுக்கப்பட்டுள்ள அந்த நூல்களுக்குடைய செயல்பாடுகள் கொண்டு வரப்போ இன்னும் நல்லா சிறப்பாக இருக்கிறது. நிறையா வந்து இந்த மாதிரி நான் ஜோதிடத்தில் பேசுகிறப்போ வாக்குவாதங்கள் நிறையா வரும். நேற்று கூட ஒரு வாக்குவாதங்கள் வந்தது, நட்சத்திரத்தை வச்சு சொல்லிட முடியுமா, ஜோதிடமே கேட்டாங்க, நட்சத்திரத்தை வச்சு சொல்லிட முடியுமா, எல்லாமே தேவைப்படுது. ஆனால் நட்சத்திரங்கிறது வேறுன்னு நான் சொல்ல வரேன். ஒரு மரத்திற்கு வந்து மாமரத்துக்கு மாம்பழம் மட்டும் முக்கியம் அல்ல, அதன் வேர் நல்லா இருந்தால் தான் அந்த மாம்பழம் நல்லா இருக்கும். அதனால தான் அந்த நட்சத்திரத்தை எடுத்து நீங்கள் செயல்படுத்துங்க அப்படின்னு சொல்லப்பட்ட காரணங்கள் அதுதான். அப்போ அந்த நட்சத்திரங்கிறது ஒரு மரத்தினுடைய வேர், ஆணி வேராக இருக்கிறது. அப்போ அந்த ஆணி வேர் எப்படி இருக்க வேண்டும் என்பதை சொல்லப்பட்டது அந்த நட்சத்திரம். அப்போ ஒவ்வொருத்தரும் அந்த குணநல அதிசயங்களோட தான் இருப்பாங்க. நீங்கள் வேணால் பாருங்கள், உங்களுக்கு
இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம், இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா சோம்பேறித்தன்மை, அவர்களிடம் சோம்பேறித்தன்மை இருக்கும். அப்போ அந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் 8ஆம் பாவமாக வருகிறது. என்ன ராசி வரும் அப்படின்னா சிம்ம ராசிக்கு வரும். சிம்ம ராசி சிம்ம லக்னத்துக்கு வரும். சிம்ம லக்னத்துக்காரன் உத்திரட்டாதியில் பிறந்திருந்தான்னு வைங்க, படு சோம்பேறியாக இருப்பான். அங்கே ஒரு சிக்கலை உருவாக்கும். குடும்பத்தில் எல்லாத்துக்கும் சோம்பேறித்தனம் போட்டுருவான். குடும்ப பொண்டாட்டி நடத்துறதுக்கும் சோம்பேறித்தனம் போட்டுருவான். அப்போ அந்த சோம்பேறித்தனம் வந்தால் குடும்பத்துக்குள்ளேயே வந்துடும். அது 8ஆம் பாவத்துக்குள்ளேயும் வரப்போ இன்னும் மோசமாக இருக்கும். ஒவ்வொரு லக்னமாக போடுறப்போ அந்த உத்திரட்டாதி என்னென்ன வேலை செய்யுங்கிறதோ 12 லக்னத்துக்கு போட்டு சொல்லலாம். குறிப்பாக அந்த 8வது ஏதாவது சொல்கிறேன் அப்படின்னா, வாழ்க்கையில் 8ஆம் பாவத்தை மட்டும் சோம்பேறிப்படக்கூடாது. 8ஆம் பாவத்தினுடைய வேலையை தெளிவாக செஞ்சிடணும். திருமணம் ஆன கையோட 8ஆம் பாவத்தை இயக்க வேண்டும். இது ஏன்னு தெரியுமா அப்படின்னா, இப்போ மேலே இருக்க தலைவரை ஒரு வேளை குழம்பிட்டு இருப்பாங்க, இவன் என்ன நினச்சோ இது பண்ணிட்டு இருக்காங்கன்னு. 8ஆம் பாவத்தினுடைய தொழில் பாவத்தை சரியாக செய்தார்கள் என்றால் அவர்களுக்கு கிடைக்கக்கூடியது 5ஆம் பாவமாக இருக்கும். நீங்கள் கணக்கு போட்டு பாருங்கள். அதனால தான் திருமணம் ஆன உடனே 8ஆம் பாவத்தை இயக்கு, எப்படியோ ஒன்று இயக்குங்கிறதெல்லாம் கிடையாது. 8ஆம் பாவத்தினுடைய செயல்பாடுகளை தொழிலாக செஞ்சிருங்க. உங்கள் லக்னத்திற்கு திருமணம் ஆய உடனே, என்னைக்கு அவங்க திருமணம் ஆகுதோ, திருமணமாகி முதல் குழந்தை பெறும் வரை அந்த 8ஆம் பாவத்தினுடைய செயல்பாடுகளை செஞ்சிருங்க. அப்போ 5ஆம் பாவம் கெட்டு போயிருந்தா கூட 8ஆம் பாவம் அங்கே வேலை செஞ்சிடும். குறிப்பாக அந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு 8ஆம் பாவம் சிம்ம லக்னம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு இது நடந்தே ஆகும். அப்போ அவங்களை முதல்ல என்ன பண்ணணும்னா, கல்யாணம் ஆயிடுச்சா உங்களுக்கு வேற எந்த வேலையும் பார்க்காத, பொண்டாட்டியை கூப்பிட்டுட்டு ஊர் ஊராக சுற்று, குழந்தை பெற்றதுக்கு அப்புறம் ஏதோ தொழில் ஆரம்பிச்சிக்கும். அது வரல அவங்களை விடவே கூடாது. இல்லைன்னா 5ஆம் பாவம் அவங்களுக்கு கெட்டு போயிடும். ஏன்னா 5ஆம் பாவங்கிறது 5ஆம் பாவ கிரகம் என்னன்னா குரு. குருவுக்கு 1 வருடம்தான் பலன். அதற்கு மேல் பலன் இருந்தால் அந்த குரு வேற மாதிரி தான் கொடுக்கும். அதனால தான் திருமணமாகி ஒரே வருஷத்தில் குழந்தையை பெற்றுக்குவாங்க. இல்லைன்னா 5ஆம் பாவம் கெட்டு போயிடும் இயற்கையாகவே. 8ஆம் பாவத்தினுடைய தொழில் 5ஆம் பாவம் தான். அப்போ 8ஆம் பாவத்தை தொழிலை ஒழுங்காக செய்யுங்க 1 வருஷத்துக்கு. 8ஆம் பாவங்கிறது மறைவு ஸ்தானம். மறைவு ஸ்தானத்தினுடைய தொழில் என்னென்ன, கணவன் மனைவி இடையே இருக்கக்கூடிய அந்த தொழிலை சரிவர செஞ்சு 5ஆம் பாவத்தை டெவலப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. அது இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு ரொம்ப பொருந்தும். அதுதான் குறிப்பாக அந்த உத்திரட்டாதி நட்சத்திரம்னு சொன்னேன். ஆனால் அந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு இன்னொன்று என்ன அப்படின்னா, அவங்ககிட்ட போய் பொய்ய பேசுனே கண்டுபிடிச்சிரும். 1 செகண்டில் கண்டுபிடிச்சிருவோம். எங்காச்சும் போயிட்டு இருந்தால் பக்கம்தான் இருந்தால் அப்படிமா, பக்கமாக இருந்தாலும் இந்த வேலையாகாது, நீ இவ்வளோ பொய்யை சொல்கிறேன்னு பொய்யை எவ்வளோ தூரம் நம்ம சொன்னோமோ அளந்து காமிச்சிருவோம். அந்த உத்திரட்டாதியினுடைய குணநலங்களில் அதுவும் ஒன்று. அவர்கிட்ட போய் பொய்யே பேசக்கூடாது, உண்மை பேசிட்டு தப்பிச்சிக்கலாம். பொய்யை பேசணும்னா மாட்டிக்கும். இதை கணவன் மனைவியோட இருந்துச்சுன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். எதுவாக இருந்தாலும் உண்மை சொல்லிவிடுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்தை உண்மை சொல்லிவிடுங்க, பொய்யை பேசாதீங்க. பொய் பேசினால் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் அங்கே வந்துடும். அது உண்மை சொல்லி மாட்டிக்கிறது அது வேற. எந்த உண்மை சொல்லியிருப்பீங்க? எங்கெங்கே இவ்வளோ நாள் போயிருந்தீங்க அப்படின்னா, இந்த பக்கத்து கடையில் டீ குடிச்சிட்டு இருந்தோம்பாங்க. உடனே அவங்க சொல்லிடுவாங்க, பக்கத்து கடையில் டீ குடிக்கல, அப்புறம் அந்த பொண்ணோட பேசிகிட்டு இருந்தேன், நான் பார்த்துட்டு தான் இருந்தேன்பாங்க. இந்த உண்மை சொல்லிட்டு போகல. எங்கேயும் அந்த உண்மை கரெக்டாக சொல்லணுமோ அதை சொல்லணும். மற்றவங்ககிட்ட பொய்யை மறைச்சிடலாம். இந்த உத்திரட்டாதியிடம் பொய்யை மறைக்கவே முடியாது. நானும் நிறைய இடத்துல செக் பண்ணியாச்சு, செகண்டில் கண்டுபிடிச்சிடுறாங்க. அதே மாதிரி தான் உங்களுக்கு இந்த வீடு ஒன்று இருக்குது. 2 விதம் வீடு, 2 விதம். இன்றைக்கி பூபதி ராஜா அவர்கள் இந்த இடத்த வாடகைக்கு பேசுகிறாங்கன்னா, வாடகைக்கு பேசி இருக்கிறது ஒரு விதம், இதே சொந்தமாக இருந்து இருக்கிறது இன்னொரு விதம். இவர்களுக்கு 2 விதம். இந்த வீட்டை கட்டி வாடகைக்கு விடுறார் பார்த்தியா, அவருக்கு 2 விதம் தான். ஒன்று வீட்டை கட்டி குடியிருக்கணும், இல்லை வீட்டை கட்டி வாடகைக்கு விடணும்.
இந்த 2 விதங்கள் இருக்குது. இதை 4யுமே எப்படி பேலன்ஸ் பண்ணுறது அப்படின்னா, ஒருத்தர் நீங்கள் வாடகைக்கு குடி போகிறேன், கொஞ்சம் வசதி இருக்குது, வீடெல்லாம் வாங்க முடியல, ஒரு ஏரியாவுக்கு நான் குடி போகிறேன்னா ஆயில்யம் கேட்டை 2 நட்சத்திரத்து அன்றைக்கி குடி போகலாம். அது செவ்வாய்க்கிழமையாக இருந்தாலும் கவலைப்படாதீங்க. நீங்கள் ஒரு இடத்துக்கு குடி போகணுன்னா ஆயில்யம் கேட்டை நட்சத்திரத்துக்கு குடி போங்க. ஆனால் நீங்கள் கட்டி வாடகைக்கு விட்றீங்க பார்த்தீங்களா, ஆயில்ய நட்சத்திரத்துலையோ கேட்டை நட்சத்திரத்துலையோ வாடகைக்கு விடாதீங்க. இது என்ன காரணம் அப்படின்னா, ஆயில்யம் ஆதிசேஷன் பாம்பு, கேட்டைனா புற்றுன்னு அர்த்தம். என்னைக்குமே ஆதிசேஷன் கேட்டை அந்த புற்றுக்குள்ளே குடி போனோம்னா உள்ளே இருக்கிறவன் என்ன பண்ணுவான், துரத்தி விட்டுருவான். எந்த வீட்டுக்கு குடி போனாலும் சரி, அந்த வீட்டு நிரந்தரமாக இவங்க பண்ணுறதுக்கு வேணுங்கிற எல்லா ஐடியாவும் பண்ணுவாங்க. இல்லை இவங்க ஜாதகம் நல்ல நிலமையில் இருந்தா, ஜாதகனுடைய நல்ல நிலைமை இருந்தால் குடி போகிற வீட்டையே விலைக்கு வாங்குவாங்க. அப்போ யாருக்கு வாடகைக்கு விடணும், எந்த நாளில் வாடகைக்கு விடணும், எந்த நாளில் வாடகை கொடுக்கணும், நாம் வாடகைக்கு போகணும், இந்த 2ஐயும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. யூடியூப் வாயிலாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா எதிர்காலத்தில் நமக்கும் நல்லதாக இருக்கணும், வாடகைக்கு போகிறவங்களும் நல்லதாக இருக்கணும். அப்போ முடிஞ்ச அளவுக்கு இந்த 2ஐயுமே செய்ய பாருங்கள் உங்களுக்கு. அதே மாதிரி தான் இந்த ஆயில்ய நட்சத்திரத்து அன்னைக்கு, என்றைக்குமே ஆயில்ய நட்சத்திரத்து அன்று யாராக இருந்தாலும் சரி, சமீபத்தில் ஒரு வழக்கு அப்படி தான் இருக்குது, நான் நிறைய சொல்லிட்டேன். ஆயில்ய நட்சத்திரத்து அன்னைக்கு வழக்கை தொடுக்காதீர்கள், கோர்ட்டுக்கே போகாதீங்க. இன்றைக்கி 27 முறை அந்த கோர்ட்டு தள்ளி போட்டுக்கிட்டே இருக்குது. ஒரு வழக்கில், சமீபத்தில் நடந்துட்டு வழக்கில், அந்த இவங்க வழக்கு என்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் கொண்டு தொடுத்தாங்க அன்றைக்கி எடுத்து பாருங்க ஆயில்ய நட்சத்திரம். நான் அப்போவே ஒரு முடிவு பண்ணேன், இந்த கோர்ட்டு இந்த இது அவ்வளோ சீக்கிரம் நிற்காது, கோர்ட்டுக்குள்ளேயே தான் இருக்கும், கோர்ட்டு விட்டு வெளியே வராது அப்படின்னு. இன்றைக்கும் 27 முறை நடந்துட்டாங்க, இன்றைக்கும் அது அந்த கோர்ட்டுக்குள்ளேயே தான் இருக்குது, கோர்ட்டு விட்டு வெளியே வர முடியல. ரெமெடி அவங்களே வட்டும், யார் கோர்ட்டுக்கு போனாங்கல்ல, 27 முறை கோர்ட்டுக்கு போனாங்கல்ல, அவங்களே வட்டும். மறுபடியும் 4ஆம் தேதி வருது இல்லை, அன்றைக்கி சொல்லிக்கலாம். 4ஆம் தேதி கோர்ட்டில் மறுபடியும் சொல்லுவாங்க. 28வது முறையும் 27வது முறையும் அதை நீட்டிக்கிறாங்க, அதுவும் கேரண்டி. அது 32 முறை ஆனால் மட்டும்தான் அதுக்கு ஒரு விதிவிலக்கு இருக்குது, அது வரல இல்லை. நீங்கள் எடுத்து பார்த்துக்கோங்க. கஜினி மோகன் போல 18 முறை, இவங்க 32 முறை படம் எடுக்கணும். அதுதான் சொல்லல, இது மேடை, இது நான் சொந்த முயற்சியில் நான் இது பண்ணி நான் கொஞ்சம் அடிச்சினேன். எனக்குன்னு கொஞ்சம் வருமானம் வேணும்ல. யார் இதெல்லாம் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்க ஜாதகத்தை எடுத்துகிட்டு வர சொல்லுங்கள், ரெமெடி கொடுத்துட்றேன். அது அந்த குமாரசாமி என்ற நூலிலே ஆயில்யம் நட்சத்திரம் வழக்கு தொடுத்தார்கள் என்றால் அந்த வழக்கு வெற்றி அடையாது. வழக்குக்காகவோ வழக்கு சம்மந்தப்பட்டதோ நீங்கள் கோர்ட்டுக்கு போனீங்கன்னா அந்த வழக்கு வெற்றி அடையாது. அடுத்து இது ஜென்ரலாக பார்த்தீங்கன்னு வைங்க, இந்த திருவாதிரையில் பிறந்திருப்பாங்க, திருவாதிரையில் சொல்லக்கூடிய நிறைய இருக்குது, திருவாதிரையில் சொல்லப்படக்கூடியது நிறைய இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, அது இயற்கையிலே 6வது நட்சத்திரம், தெய்வ நட்சத்திரம், தெய்வ அனுகூலங்கள் கிடைக்கக்கூடியது. நான் நிறைய மேடையில் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஒரு அஸ்வினியில் ஒரு குழந்தை ஒரு வீட்டில் இருந்தால், அஸ்வினி நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை ஒரு வீட்டில் இருந்தால், அந்த வீட்டை அல்லது அவர்கள் சுற்றி யாரோ ஒருத்தர் திருவாதிரையில் இருந்து கொண்டே இருப்பார்கள். அந்த நட்சத்திரத்துக்கு தொடர்புடையவன், அந்த நட்சத்திரத்தின் உறவினர்கள், அந்த நட்சத்திரத்தினுடைய கூட இருக்கிறவங்க, பக்கத்து வீட்டுக்காரர், யாரோ ஒருத்தர் அந்த நட்சத்திரத்துக்கு தொடர்பு இருக்கிறவங்க யாரோ ஒருவர் திருவாதிரையில் இருந்து கொண்டே இருப்பார்கள். அவர்கள் நன்மை பயக்கும் நட்சத்திரமாக இருக்கும். நீங்கள் வேணால் எடுத்து பாருங்கள், நானும் 2-3 இடத்துல பார்த்துருக்கேன். இந்த நட்சத்திரத்தில் ஒரு வயசுக்கு வந்த பொண்ணு ஒன்று இருக்கும், வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சி விட மாட்டாங்க. திடீர்னு பார்த்தோன்னு ஐயா, அந்த 3வது வீட்டு அக்கா இருக்கிறாங்கள, அவங்க எங்கே போனாலும் நீ கூட போய்க்க அப்படிம்பாங்க. 3வது வீட்டில் ஒரு அக்கா இருக்கிறாங்களா, எடுத்து பாருங்கள், அவங்க அங்கே திருவாதிரையில் அவங்க உட்காந்துருப்பாங்க. அப்போ இதுக்கு நம்பிக்கை நட்சத்திரம் ஊட்டக்கூடிய ஒரு, ஏன்னா அது 6வது நட்சத்திரம், தெய்வ அனுகூலம். ஆனால் அந்த திருவாதிரையில் ஒன்று இருக்குது,
ஏன்னா அது ராகுடைய நட்சத்திரம். அந்த திருவாதிரையில் பிறந்துருச்சுனாவே இவர்கள் காலையிலே தலைவர் சொன்னார் பரிகாரம் கூடாது அப்படின்னு. ஆனால் பரிகாரத்தின் மூலம் செயல்படுத்தக்கூடியதும் இது. யார் யாரெல்லாம் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் சரி, லக்னத்தில் ராகு இருந்தாலும் சரி, இந்த ரெண்டுமே இவர்களுக்கு பொருந்தும். இது என்ன பண்ணும் அப்படின்னா, தலைப்பகுதியில் ஏதோ ஒரு பிரச்சனையை உருவாக்கி கொண்டே இருக்கும். லக்னத்தில் ராகு இருந்தாலும் சரி, திருவாதிரையில் பிறந்திருந்தாலும் சரி, ஒரு தலையில் ஒரு பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும். இதுக்கு எதுவுமே கிடையாது. நாம் சொல்லிட்டோம், பித்தன் தலைக்கு ஏறினா என்ன இது பண்ணுவோம்? அவர் பித்தன், இடுகாட்டு பித்தன். அவருக்கு தீர்வு பண்ணோன்னா நம்ம என்ன செஞ்சிட்ருப்போம்? தலைக்கு பித்தன்னா என்ன செய்வோம்? வைத்தியம் இங்கே தலையில் அடிக்கிறோம். அங்கே மிளகு, வெல்லம் இது வந்துட்டுருக்குது. அப்போ வெல்லம் மிளகு எல்லாம் சேர்றப்ப அந்த சுக்குங்கிற ஒரு செயல்பாடுகள் இருக்கும். தலைக்கு பித்தம் ஏறினா சுக்கு காஃபி குடிங்கம்போம். அதையே தான் பரிகாரமாக வெல்லம் கலந்த மிளகு, உப்பு இதெல்லாம் கோயில்களுக்கு கொண்டு தானமாக கொடுங்க, இல்லை அதற்கு உரியவர்களிடம் தானமாக கொடுங்க. அப்போ இங்கே பரிகாரம் வேலை செய்கிறது. பரிகாரங்கிறது சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம குருமாரெலாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் பரிகாரமும் ஒரு சில இடத்தில் வேலை செய்தே ஆக வேண்டும். பரிகாரம் பாருங்கள், கோயிலுக்குள்ளே நடக்கிற பரிகாரம் எங்கே வேலை செய்யுதுன்னு. சேலத்துக்கு அருகில் சித்தர் கோயில்னு ஒரு ஊர் இருக்குது. சேலத்துக்கு பக்கத்தில் ஒரு சித்தர் கோயில்னு இருக்குது. இன்றைக்கும் போங்க, உடம்புல மருவு இருக்கிறவங்க எல்லாரும் போங்க. மூஞ்சி முகத்தில் மருவு இருக்கிறவங்க போய் அந்த கோயிலில் 9 கிணறு இருக்கும். சின்ன சின்ன தொட்டியாக கிணறு இருக்கும். பக்கெட் தருவாங்க. வாங்கி 9 கிணத்துல குளிச்சுட்டு உப்பு மிளகை போட சொல்லுவாங்க. உப்பு மிளகை போட்டுட்டு வாங்க, 3 நாளில் அந்த மருவு கொட்டி போயிடும். இங்கேயும் பரிகாரம் வேலை செய்யுது. அது பரிகாரம் அல்ல, பரிகாரத்தை அதாவது அறிவியல் பூர்வமாக கோயிலில் வைத்த ஒரு செயல்பாடு தான். ஏனென்றால் உடம்புல மருவு வரத்துக்கு முதல் காரணம் என்னன்னா, நம்ம உடம்பில் இரும்பு சத்து குறையும். இரும்பு சத்து குறைய என்னன்னா, நகங்கள் லேசாகும். இப்படின்னு உடைச்சிங்கன்னா உடையும். இதெல்லாம் நம்ம உடம்புல நடக்கிறது. அந்த இடத்துல போய் பாருங்க, அந்த இளம்பிள்ளைன்னு பக்கத்தில் ஒரு இடம் இருக்கும். அந்த இடம் தான் சித்தர் கோயில்னு பேர். அது என்ன பண்ணுவாங்க, சித்தர்கள் நம்ம வயதான சித்தர்கள் அந்த இடத்துல தங்கி இருக்கிறப்ப போய் எல்லாமே காட்டு பக்கம் போயிட்டுருக்குறாங்க. ஒருவர் மட்டும் சமைக்க சொல்லிட்டு போகிறாங்க. ஒருவர் சமைக்கிறாங்க. சமைச்சிட்டோன்னே அந்த சாப்பாட்டை கிளறத்துக்கு பார்க்குறாங்க. சுற்றி முற்றியும் பார்க்குறாரு. அது கிளறத்துக்கான குச்சி ஒன்று தேவைப்படுது. பக்கத்தில் இருக்கிற மரத்தில் நகத்தால் கிள்ளி அந்த இதை போட்டு கிளறாங்க. சோறு வெந்துடுது. அவர் மட்டும் தனியாக இருக்கிறாரு. சோறு வெந்துருச்சு, ருசி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறாரு. ஒரு பருக்கை எடுத்து ருசி பார்த்துட்றாரு. சாப்பிட்றாரு. சென்று போன முனிவர்கள் அனைவரும் தாடிக்கிட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு நல்லா முனிவர்கள் எல்லாம் வராங்க. வந்த உடனே இங்கே சமையல் செய்ய விட்டுட்டு போனவரை பேரை விட்டு கூப்பிட்டு இது பண்ணுறாரு. யாரும் இல்லை. அங்கே ஒருத்தர் நின்றுட்டுருக்கிறாரு. இளமட்டா ஒருத்தர் நின்றுட்டுருக்கிறாரு. கூப்பிட்டு, ஏப்பா இந்த மாதிரி முனிவரை ஒருத்தர் சமையல் செய்ய விட்டுட்டு போனோம், அவர் இல்லை, எங்கே போனார், நீ இருக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே சாமிகள், என்னை தெரியலையா, நான் தான் சாமிகள், அந்த பேரை சொல்லி இவன் பேர் என்னென்ன, இல்லைப்பா நாங்கள் வயதானவரை தானே விட்டுட்டு போனோம், நீ இளம் பிள்ளையா சின்ன பிள்ளையா இருக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறம் தான் அவர் போய் முகத்தில் எடுத்து பார்க்குறாரு. அவர் சின்ன பிள்ளையாக இருக்கிறாங்க. அதனால தான் அது பேர் இளம்பிள்ளைன்னு பேரை வச்சுட்டாங்க. அதை கூடி இருக்கிற அந்த குச்சியை எடுத்து அந்த சாப்பாட்டை கிளறி அது ருசி ஒன்று சாப்பிட்ட உடனே இளமையெல்லாம் திரும்பி சின்ன வயசு பையனை தான் இருந்ததா அந்த கோயிலினுடைய வரலாறு.
அப்போ அந்த கோயிலில் வந்து இருக்கக்கூடிய அந்த நகத்தால் கிள்ளிப்பட்டு எடுக்கக்கூடிய அந்த மூலிகையானது அந்த மாறக்கூடிய தன்மை இருக்குது. இன்றைக்கும் போனீங்கன்னாலும் இன்றைக்கும் பார்க்கலாம். இன்றைக்கும் அந்த செயல்பாடுகள் அங்கே நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த கோயிலில் போச்சுன்னா அது எதனாலனா அந்த இரும்பு சத்து கம்மியாக இருக்கிறதுனால. அது வேறு எதுவும் கிடையாது. சேலத்தினுடைய மிக பிரதானமான தொழிற்சாலை இருக்கக்கூடிய சேலம் இரும்பாலையில் வெட்டி எடுக்கப்படக்கூடிய அந்த இரும்புக்கூடிய மலை, அதனுடைய சத்துக்கள் எல்லாம் அந்த தண்ணிக்குள்ளே இருக்குது. அப்போ இவங்க போய் அந்த இதில் எடுத்து ஊற்ற 9 கிணறுகள் ஊற்ற இரும்பு சத்து உடலில் இயற்கை பயிரப்ப அந்த மறு ஒரு 3 நாள் அல்லது 4 நாளில் கொட்டிடுது. இது வந்து நாம் என்ன பண்ணுறோன்னா கடவுள் மேலே போட்டுட்டு நாம் அதை செய்கிறோம். அப்போ அதனுடைய பரிகாரங்கள் எந்த இடத்தில் வேலை செய்கிறது, எல்லா இடத்துலையும் பரிகாரத்தை நாங்கள் சொல்ல விரும்பலை. அதே மாதிரி பரிகாரமும் சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க. பரிகாரங்கள் வந்து வேற அறிவியல் பூர்வமாக இருக்கக்கூடிய பரிகாரங்கள் செய்யக்கூடாது இருக்குது நிறையா. அதை தான் இந்த ராகுனுடைய நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய இந்த திருவாதிரைக்கு நீங்கள் வெள்ளைக்கட்டி சுக்கு காஃபி அங்கே கொட்டி கடவுளுக்கு படைக்கிறப்ப உங்களுக்கு அது கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான். ஆனால் பித்தம் தலைக்கு ஏறினா சுக்கு காஃபி குடித்தா தான் இது இறங்கும். இஞ்சி திப்பிலாம் போட்டு சுக்கு காஃபி குடித்தா தான். அதனால தான் அந்த திருவாதிரையில் இருக்கிறவங்க தலையில் ஒரு பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும். அதை அவங்க சரி செய்து கொள்ளுங்கள். அல்லது லக்னத்தில் ராகு இருக்கிறவங்களுக்கும் அந்த பிரச்சனை இருக்கும். அடுத்தது, ஏன்னா இவர் வந்த உடனே சொல்லிட்டாரு நீ நட்சத்திரத்தை தான் பேசணுன்றாங்க. நான் வேறு சப்ஜெக்ட் எடுக்கலாம் அப்படின்னு தான் இன்றைக்கி ஐடியாவில் வந்தேன். ஆனால் அந்த நட்சத்திரத்தை எடுத்து சொல்லங்காட்டியும் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இருந்தாலும் என்னுடைய சப்ஜெக்டாக இருக்காட்டி நட்சத்திரத்தை பற்றி பேச ஆரம்பிச்சிருவோம். அடுத்தது பார்த்தேன், இப்போ பாருங்கள், ஜென்ரலாகவே இந்த நட்சத்திரத்தில் முதல் நட்சத்திரமான அஸ்வினி, முதலே சொல்லியிருக்கேன் 6வது நட்சத்திரம் இருந்தாலும் இந்த அஸ்வினி நட்சத்திரத்தோடு கிரகங்கள் தொடர்பு எப்படி இருக்கும்? அஸ்வினி நட்சத்திரத்தோட குரு தொடர்பு பெற்றுச்சுனாவே என்ன ஆகுனா அந்த பெண் ஜாதகமாக இருந்தால் அடிக்கடி கருக்கலைப்பு உண்டாகும் என்பது சொல்லப்பட்டது. இதுவும் ஜோதிட விதி தான். காரகனை பார்த்து கொண்டு இருக்க, காரக இடத்தை பார்த்து கொண்டு இருக்கிற அந்த இதுதான் காரக பாவ நோஸ்திங்கிற ஒரு செயல்பாடு அஸ்வினி நட்சத்திரத்துக்கு. இயற்கையிலே அஸ்வினி கருகலைப்பான இடம். இதை ஞாபகப்படுத்துறதுக்கு தான் நம்மளுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா, நம்ம முன்னோர்கள் அந்த அஸ்வினியில் பிறந்த ஹசத்தாமன், இதை நீ ஞாபகம் வச்சுக்காடா, உங்களுக்கு கருகலைப்புங்கிறது ஞாபகம் ஆட்டோமேட்டிக்காக வருமா. ஏன்னா கருவிலே கருவறுக்க பிறந்தவன் அஸ்வினி தாமன். அந்த வரலாறு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால் அஸ்வினியில் பிறந்தா கரு கலையும் என்ற ஒரு கான்செப்டை கையில் வச்சுக்கோங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு, காரணங்கள் சொல்லப்பட்டிருக்குது. அடுத்தது எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்க, இந்த பரணி பற்றி நான் நிறைய கதை சொல்லியிருப்போம், நிறைய இது சொல்லியிருப்போம். இந்த பரணி என்ன பண்ணணுன்னா, நல்லது பண்ணிட்டீங்கன்னா அது பாட்டில் அமைதியாக இருப்பாங்க. அவர்களுக்கு தீமை ஏனும் பழகிட்டீங்கன்னு வைங்க, அஸ்வினி நட்சத்திரத்துக்காரர்களுக்கு அப்படியே மனசில் வஞ்சம் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. என்றைக்கோ ஒரு நாள் வாய்ப்பு கிடைக்கிறப்ப பழி தீர்த்துக்குவாங்க. அதுக்கு தான் அதில் வந்து துரியோதனன்னு சொன்னது. கரெக்டாக வாய்ப்பு கிடைச்சா பழி தீர்த்துக்கிட்டான். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு செயல்பாடுகளை உள்ளே கொடுத்து செயல்படுத்தி கொண்டிருந்தாங்க. கார்த்திகை நட்சத்திரம் சிவன் நெற்றிக்கண்ணிலிருந்து பிறந்தது, அதுக்கு அம்மா கிடையாது. இந்த கார்த்திகை நட்சத்திரத்தை பாருங்க, ஒன்றும் வேற வீட்டில் வளருமா, இல்லைன்னா தாய்மைக்காக இயங்கக்கூடியது. மற்ற கதையில் நிறைய மேடையில் சொல்லிகிட்டு இருக்கிறேன். ஒவ்வொரு மேடையிலும் ஏதோ ஒன்று சொல்ல வேண்டும், அடுத்த காரணத்தை சொல்ல வேண்டும். இந்த ரோகிணி நட்சத்திரம் அறிவாளர் செய்கிறது, என்றைக்குமே ஆயுதம் எடுக்கக்கூடாது. இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி டீச்சராக இருப்பாங்க. ரோகிணி நட்சத்திரத்தில் முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா டீச்சராக இருப்பாங்க. அவங்க அந்த டீச்சர்னுடைய என்னன்னா, அந்த 19வது நட்சத்திரம் ஒன்று வரும். அதுக்குள்ள ரோகிணியுடைய 19வது நட்சத்திரம் என்னன்னு சொல்லுங்கள். அது ரோகிணியுடைய 19வது நட்சத்திரம் திருவோணம். அப்போ அந்த திருவோணங்கிறது அடிஸ்கேல். அந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க டீச்சர் முக்கால்வாசி டீச்சராக தான் இருப்பாங்க. காரணம் என்னன்னா, அறிவுரை சொல்லக்கூடிய கிருஷ்ணர். அப்போ அந்த கிருஷ்ணர் அறிவுரை சொல்கிறப்ப என்ன ஆகுன்னா, அறிவுரை மட்டும்தான் சொல்லணும். அவர் ஆயுதத்தை எடுத்தார்னா அன்னையோட காலி. அதே மாதிரி தான் அந்த டீச்சர் என்னைக்கு அடிஸ்கேல எடுத்து பசங்களை அடிக்கிறாங்களோ அன்னைக்கு அந்த டீச்சருக்கு மதிப்பில்லாத போயிடும். ஆனால் நீங்கள் பாருங்கள், அந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பிரச்சனைக்குரியவர் தான் உங்களுக்கு
அவங்க அந்த டீச்சர் பார்த்தீங்கன்னா முதல்ல ஸ்கேல் தான் டேபிளில் இருக்கும், பெரம்பு இருக்காது. எடுத்து பாருங்கள், அந்த மாதிரி தான் அவங்க வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அப்படியே ஸ்கேலில் அடிச்சுட்டே இருப்பாங்க, பிரச்சனையை உருவாக்கிட்டே இருக்கும். அவங்க என்றைக்கு அந்த ஆயுதத்தை தூக்கி எறிகிறாங்களோ அன்றைக்கி நல்லா இருப்பாங்க. அது இன்றைக்கி வந்து அடிக்கக்கூடாதுங்கிறது இருக்குது. ஆனால் இயற்கையிலே என்ற ஒரு மாணவன் ஆசிரியரிடம் அடி வாங்குறானோ அந்த மாணவன் தான் மிக சிறந்த ஒரு இடத்துக்கு போவான். அதுக்காக நம்ம குருநாதர் எடுத்து அடிச்சிடாதீங்க, பக்கத்தில் பெரம்பு இல்லை, நான் எடுத்துக்கிறேன் உங்களுக்கு. அடுத்த எடுத்துனா இந்த மிருகசீரிடம். இந்த மிருகசீரிடம் பற்றி நிறைய சொல்லியிருக்கிறோம். சந்திரன் பிறந்தது என்னைக்கெல்லாம் மிருகசீரிடமும் ராகுவும் தொடர்பு ஏற்படுதோ, மிருகசீரிடமும் ராகுவும் தொடர்பு கோச்சாரத்திலும் சரி ஜனன காலத்திலும் சரி தொடர்பு ஏற்படும் காலங்கள் அனைத்துமே இவர்கள் சாப்பாட்டில் ஒரு விஷத்தை சந்தித்து கொண்டே இருப்பார்கள். சாப்பிட்றப்ப ஏதோ ஒரு ஃபுட் பாய்சன் ஆகிட்டே இருக்கும். இதனால் ஒரு உடல்நிலை கெடும். காதல் நிறைய சொல்லியிருக்கேன், இதுக்கு முன்னாடிலாம் நிறைய காதல் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குதுன்னு நிறைய சொல்லியிருப்பேன். அப்போ அந்த மிருகசீர நட்சத்திரத்தில் வந்து கொஞ்சம் அப்படியே உணவு பழக்கங்களில் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. அதே மிருகசீர நட்சத்திரத்துக்குள்ளே குரு இருக்குமையின் அவர்கள் என்னமே குண்டாக தான் இருப்பாங்க. இந்த திருவாதிரைங்கிறப்ப ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கிறேன். ஒரு மிகப்பெரிய மேடையில் கூட அது ஒரு காரசாரமாக இது பண்ணேன். இந்த திருவாதிரை என்ன பண்ணால் காற்று ராசிக்குள்ளே இருக்கும், காற்று ராசி இருக்கும். அந்த திருவாதிரைங்கிறது இடுகாடு, காற்று ராசி இடுகாடு எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மரண சம்பவிக்கும் நிகழ்வுகளை தான் கொண்டு போய் வினிக்கும். அதனால தான் அது இயற்கையில் என்னன்னா திருவாதிரைனாவே தற்கொலை எண்ணத்தை தூண்டுகிற நட்சத்திரம். அதில் பிறந்துச்சுனாவே அவங்க அந்த திங்கிங்கோடு இருப்பாங்க. அப்போ தற்கொலை 2 கிரகங்கள் அங்கே போச்சுன்னா அந்த செயல்பாடுகள் அவங்க செய்வாங்க. அந்த 2 கிரகங்கள் வேறு எதுவும் கிடையாது, செவ்வாயும் சனியும். திருவாதிரை தொடர்பு வந்துருச்சுனாவே அங்கே ஒரு தற்கொலை எண்ணங்களை உருவாக்கி கொண்டிருக்கும். அப்போ அவங்கள என்ன பண்ணணும், நான் நிறையா கொடுத்துருக்குறேன். இங்கேயும் அந்த பரிகாரம் தான் சொல்ல வரேன். அந்த ஃபேன் ஒன்று வாங்கி அவங்க குலதெய்வ கோயிலுக்கு போடுங்க. இதுவும் பரிகாரம் தான், ஆனால் பரிகாரம் இங்கே வேலை செய்யும். இன்னும் பரிகாரத்தை சொல்ல போனால் இன்னும் நிறையா இருக்குது. அவங்க காற்று ராசிக்குள்ளே இருக்குது. என்றைக்குமே ரிஷப லக்கணத்துக்காரங்க பார்த்தீங்கன்னு வைங்க, ரிஷப லக்கணத்துக்கு பார்த்தீங்கன்னா எப்போவுமே பார்த்தீங்கன்னா எங்கே காற்றோட்டம் இருக்குதோ அங்கே தான் போய் நிற்பாங்க. அவங்கள ஒரு ரூமில் அடைச்சி வச்சு பாருங்கள் நீங்கள். ரிஷப லக்கணத்திலே பிறந்துச்சுனாவே காற்றோட்டம் இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு நல்லாயிருக்கும். இல்லைன்னா அவங்களுக்கு காற்றோட்டம் இல்லைனாவே பிரச்சனையாக தான் இருக்கும். நான் முதல்ல சொல்லியிருப்பாங்க, அவங்களுக்கு கடன் வாங்கினாச்சும் ஏசி போட்டுக்குவாங்க வீட்டில். ஆனால் சுயமாக 100 மரம் தண்ட மாட்டாங்க. 25, 30,000 ரூபா போட்டு ஏசி வாங்கி வீட்டில் வைப்பாங்க. ஒரு 500 ரூபா போட்டு மரத்தை நட மாட்டாங்க. அவர்கள் மரத்தை நட்டார்கள் என்றாலும் சரி, அல்லது குளுமையான பிரதேசத்தில் இருந்தாலும் சரி, அல்லது காற்று இருக்கக்கூடிய இடத்துல இருந்தாலும் சரி, நல்ல தன வரவுகள் ஏற்படும். ஏன்னா அது காற்று ராசி 2வது ராசியாக வருகிறது. இந்த மாதிரி உங்களுக்கு 2ஆம் இட தொடர்புகள் எப்படி கிடைக்குதோ அதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தனம் வந்துக்கிட்டு இருக்கும். காலையில் கூட சொன்னார், இந்த 2ஆம் இடத்தினுடைய இதை வந்து எங்கே போகணும், காசு வேணும் அப்படிங்கிறதுக்காக. அது காசு பிரதானமாக இருந்தாலும் ஒரு சில இடத்துல வந்து நாம் மனிதராக இருக்க வேண்டியது தான் நம்ம கடமை. அடுத்தது எடுக்க போனால் கொஞ்சம் தள்ளி போவோம். உங்களுக்கு ஆயில்யம், இந்த ஆயில்ய நட்சத்திரங்கிறது அந்த குப்பை தொட்டின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஆயில்ய நட்சத்திரம் வந்து காலபுருஷனுக்கு 4ஆம் இடத்துல இருக்குது, கடகத்தில் இருக்கிறதுனால அது சமையல் கூடமாக இருக்கும். இது இவங்க என்னென்னா சமையல் கூடத்தை வந்து சரிவர வைத்து கொள்வதும் சுத்தமாக வைத்து கொள்வதும், ஏன்னா பெண்களுக்கு தான் அது பொருந்தும், சுத்தமாக வைத்து கொள்வதும் அவர்களுடைய செயல்பாடுகள் அது. அதனால தான் வந்து என்னன்னா இந்த ஆயிலத்தை பிறந்துச்சுனாவே கொஞ்சம் உடலும் குப்பையாகும். அதை தான் கேன்சர்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் நிறைய இடத்துல. அப்போ இந்த ஆயில்ய நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க, நெக்ஸ்ட்டாக இந்த ஆயில்ய நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க பெண்கள் குறிப்பாக, ஏன் பெண்கள் வந்து இந்த 4ஆம் இடது இந்த ஆயில்யம் என்பது ஆதிசேஷனுடைய பாம்பு. இந்த ஆயில்ய நட்சத்திரத்தில் நடக்கிறப்பே தெரிஞ்சுக்கலாம். பெண்கள் நடக்கிறப்பே தெரிஞ்சுக்கலாம். பாம்பு மாதிரி அப்படியே வளைஞ்சு போயிட்டுருப்பாங்க. அவங்க உடலும் பாம்பு மாதிரியே தான் இருக்கும். அவங்க போகிறப்பே தெரிஞ்சுக்கலாம் இங்கே ஒரு ஆயில்யம் விளையாடுதுன்னு. அப்போ அந்த ஆயில்ய நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க அவ்வளோ இதாக இருக்கும். அவர்களுக்குன்னு தீர்வு இருக்குது. ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் எந்த அளவுக்கு நன்மை இருக்கிறதோ அந்த அளவுக்கு தீமையும் இருக்குது. அதை நீங்கள் சரிவர எடை போட்டு பார்த்துக்கணும்.
அடுத்தது உங்களுக்கு பிரச்சனைக்கு வரையக்கூடியது என்ன, அடுத்த நட்சத்திரம் என்ன அப்படின்னா இந்த சுவாதி. சுவாதி என்பது தேன்பூச்சிக்கு சமமானது. தேன்பூச்சி சுவாதி என்ற ஒரு நட்சத்திரத்தை, சுவாதி என்ற ஒரு நட்சத்திரத்தை ஜாதகத்தை விட்டு எடுத்து விட்டால் உலகம் அழிந்துவிடும். யாருமே உணவில்லாத அலைஞ்சிருவீங்க. இது நிறைய இடத்துல நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா அது தேன்பூச்சி. மகரந்த சேர்க்கையில் பிரதானமாக இருப்பது தேன்பூச்சி மட்டுமே. அந்த தேன்பூச்சி இனம் இல்லை என்றால் உணவு ஃபுல்லாக கட்டுப்பாடாயிடும், உணவு உற்பத்தியே ஆகாது. அதனால தான் அந்த தேன்பூச்சி அவ்வளோ சுவாதிக்குங்கிறது வச்சுருக்கிறாங்க. ஆனால் அந்த சுவாதியில் இருக்கிற ஆணாக இருந்தால் தந்தைக்கு ஒரு பிரச்சனை நடந்து கொண்டே இருக்கும், தந்தையோடு ஒரு சில கருத்து வேறுபாடு நடக்கும். பெண்ணாக இருந்து விட்டால் அந்த பெண் பிறந்ததுக்கு அப்புறம் இவருடைய வளர்ச்சி அபார வளர்ச்சியாக இருக்கும். அந்த சுவாதிக்கு ஒரு தனி இதை கொடுக்கலாம். அப்போ இவர்கள் சிறுக சிறுக சேமித்தால் இன்னொருத்தனுக்கு பிரச்சனையை புரியும். சிறுக சிறுக சேமித்தால் என்னுடைய தொடர்பில் இருக்கிறார் ஒரு மிகப்பெரிய ஒரு திரைப்பட இயக்குனர். அவருடைய முதல் பெண், 2 பெண்கள். முதல் பெண்களுக்கு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய மிகப்பெரிய சீரிய தலைமையில் நடைபெற்றது. சீரிய தலைமையில் நடைபெற்றது. அந்த பெண் சுவாதி. அப்போவே அவர் சொன்னார், சுவாதி இந்த பெண் பிறந்ததுக்கு அபார வளர்ச்சி எனக்கு அப்படின்னு. அப்போவே சொன்னேன், சார் இந்த பெண் அபார வளர்ச்சி தான், ஆனால் இந்த பெண் வீட்டை விட்டு போனால் உங்கள் வளர்ச்சி அப்படியே குறையும் அப்படின்னும். திருமணம் ஆக்கி இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவர் மிக பெருசு, அவ்வளோ பிரபலமான ஒரு சிறந்த திரைப்பட இயக்குனர். ரஜினியை வச்சு 2-3 படம் எடுத்தார். மிகப்பெரிய அவ்வளோ பெரிய பிரபலமாக இன்றைக்கி வந்து சாதாரணமாக இருக்கிறார். காரணம் என்னென்னா அந்த சுவாதி நம்மளை விட்டு போயிடுச்சு. பெண், இதே ஆண் போயிருந்தா தப்பிச்சுக்கலாம், பெண் நம்மளை விட்டு வெளியே போயிடுச்சு. அப்போ நம்ம என்னென்னா ஒரு பெண் சுவாதியில் பிறக்கிறப்ப அந்த தந்தை அவ்வளோ அபாரமாக வளர்ச்சியில் இருப்பார். அந்த பெண் அந்த இடத்த விட்டு போயிட்டாங்கன்னா அந்த வளர்ச்சி அப்படியே குறைஞ்சி போயிடும். அப்போ அந்த சுவாதியில் ஒரு பெண் நம்மக்கிட்ட சுவாதியில் பிறக்கிறாங்க அப்படின்னாவே வளர்ச்சி அடையப்ப அந்த வளர்ச்சியை நம்ம பாதுகாக்கிறதுல முக்கியமாக அந்த தந்தை இருக்க வேண்டும். அந்த பெண் திருமணமாகி போயிட்டாங்கன்னா அந்த வளர்ச்சி குறையும். அதுக்காக முன்னெச்சரிக்கையாகவே அவங்கள அந்த 20 அதனுடைய செயல்பாட்டுகள். அதனால தான் சேமிப்பு, சுவாதிக்காரன் யாரும் சேமிக்க முடியாதுன்னு சொல்லப்பட்ட காரணமே அதுதான். ஒரு பெண் பிறந்து விட்டால் அந்த சேமிப்பை அனைத்தும் தட்டிட்டு போயிடுவாள். இவங்க அப்படியே அடுத்த இதுக்கு ஜென்ரேஷன் கொண்டே போக முடியாது. இந்த மாதிரி நடக்கக்கூடியது நீங்கள் உங்கள் அனுபவத்தில் பாருங்கள். நாங்கள் சொல்கிறதுன்னு கிடையாது. நாங்கள் என்ன ஓரளவுக்கு தான் நாங்கள் அனுபவத்தை பார்க்க முடியும். எங்களுக்கு வர வாடிக்கையாளர் வச்சு தான் அந்த அனுபவத்தை பார்க்க முடியும். ஆனால் பல வாடிக்கையாளர் காலையில் வந்து இங்கே குருமார் மேடையில் இருந்த குருமார் சொன்னார், அனைத்து வித ஜோதிடம் பார்க்க தான் நம்மளுக்கு அனுபவங்கள் நிறைய வந்துட்டுருக்கோம். நம்ம வாழ்க்கையில் கொஞ்சம் முன்னேறுவோம். ஏன்னா நம்ம குருமார்கள், ஜோதிட குருமார்கள் ஆக இன்றைக்கி ஏன்னா இந்த பள்ளிப்பாளையம் வந்து சாதாரண இடமில்லை, கொஞ்சம் நஞ்ச பேர்த்தை உருவாக்கலை. எனக்கு தெரிஞ்ச 25 சங்கங்களை உருவாக்கினது. தாய் சங்கம் என்பது ஒரு சங்கமாக இருந்து 25 சங்கங்களை உருவாக்கினது. ஒவ்வொரு சங்கத்துக்கும் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு அவங்களுக்கே தெரியல. அந்த அளவுக்கு ஜோதிட கருத்துக்களும் ஜோதிட செயல்பாடுகளும் அங்கே எங்களுக்கு கொடுத்தது. நான் இந்த அளவுக்கு வளர்ந்து நிற்கிறேன்னா பள்ளிப்பாளையம் ஜோதிட சங்கம் தான். நான் சின்னதிலிருந்து வளர்ந்தாச்சு. ஏன்னா என்னை அந்த அளவுக்கு மற்றவங்கள விட என்னை வளர்த்துனாங்க, தனிப்பட்ட முறையில் என்னை வளர்த்துனாங்க. அந்த குருமார்கள் ஒரு 10-15 பேர் இருக்காங்க. கேட்ட கேள்விகளும் பதில் சொல்லுவாங்க. வேணும்னே கேட்பேன், என்னை பற்றியே தெரியும் உங்கள் மேலே இருக்கிற, வேணும்னே போய் நோண்டுவேன் அவங்கள. ஒரு திருமணமாகி ஒரு குழந்தை இருக்கும், அந்த ஜாதகத்தை கொண்டு போய் அவர்கிட்ட நீட்டுவேன். இன்றைய வளர்ந்து பிரபலமாக இருக்கக்கூடிய பண்டிட் பாலசுப்ரமணியங்கிற ஒரு ஜோதிடனுடைய குரு அவரோட கொண்டு போய் குழந்தை பேத்துற ஒரு ஜாதகத்தை கொண்டு போய் நீட்டு, ஐயா இந்த பொண்ணுக்கு ஜாதகம் எப்பயே ஆகும் அப்படிம்பாரு. இப்படி பார்ப்பார். பார்த்துட்டு இந்த ஜாதகனுடைய புள்ள ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்குது, இப்போ வந்து கேட்குறியாடா அப்படிம்பாரு. அவர் யாருன்னு என்னன்னே தெரியாது, பார்த்த செகண்டில் சொல்லுவார். சரி, நாம் பொய்யா சொல்லிகிட்டு இருந்தோம். ஒரு நாள் திடீர்னு உண்மையாகவே வந்துருச்சு. நம்ம விளையாட்டுக்கு அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம். ஒவ்வொரு முறையும் ஒரு ட்ரிப்பு உண்மையானமே ஒரு ஜாதகம் வந்துருச்சு. அந்த பெண் ஓடி போய் எங்கே இருக்கிறான்னு தெரியாது. இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜியெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். அன்றைக்கி இருந்த காலகட்டத்தில் எங்கே இருக்கிறாங்கன்னே தெரியல. ஒரு பெண் அவருடைய பெண்ணை ஜாதகத்தை கொண்டாந்தாங்க, அவர்கிட்ட கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்களுக்குள்ள ஒரு முடிவு எடுத்து நாங்கள் கொடுத்தோம். கொடுத்த உடனே அப்படி நீட்டி இப்படி பார்த்தார். பார்த்த செகண்டில் சொன்னார், இந்த பிள்ளை
3 மாதத்துக்கு முன்னாடி ஓடி போயிருக்கணும். இன்றைக்கி இந்த பிள்ளை கருவாட இருக்குது, தெற்கு திசையில் இந்த இடத்துல இருக்குதுன்னு ஒரு கணக்கு போட்டு ஒரு கோயிலை சொன்னார். நாம் இங்கேருந்து போனோம், பழனி கோயில் பக்கத்தில் எளிதில் கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். அப்படி சொன்ன குருமார்களும் இங்கே இருந்தாங்க. 4 பேர் போனோம்னா உடனே சொல்லுவார். அவர் என்ன சொல்கிறார், நீ 2 பேர் அந்த ரயில்வே ட்ராக்லேருந்து வருவா, ஒருத்தன் அந்த பக்கம் இருக்கிற ஹோட்டலில் தின்னுபிட்டு வந்திருப்பீங்க, இன்னொருத்தன் பார் பின்னாடி வருவான் அப்படின்னு. ஆனால் நாங்கள் 2 பேர் தாங்க வந்திருக்கிறோம் அப்படிமா. பார் ஒருத்தன் புரோட்டா தின்னுபிட்டு பின்னாடி வருவான், இங்கே நீங்கள் 2 பேர் உட்காந்து 4 பேர் தான் ஒன்றா வந்தீங்க அப்படிம்பார். இவர் டச் பண்ணுறதுக்காக நிறையா குருமாரில் நான் அந்த மாதிரி பண்ணியிருக்கிறோம். அந்த அளவுக்கு சொல்லக்கூடிய ஒரு சிறந்த ஒரு ஜோதிடர்கள் அனைவருமே இருந்தது இந்த பள்ளிப்பாளையத்தில் தான். கடவுள் எனக்கு கொடுத்த வரம், கடவுள் கொடுத்த அனுகூலம் எல்லாமே நான் இந்த பள்ளிப்பாளையத்திலே நான் 25-30 வருஷமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் கொடுத்து என்னை இந்த அளவுக்கு ஜோதிடராக வளர்த்தி, அதில் முதல்ல ஜோதிடராக வளர்த்தினாலும் ஒரு முதல்ல வந்து சின்ன சின்ன மாதாந்திர கூட்டம் அது இதுன்னு தான் போயிட்டு இருந்தேன். ஆனால் என்னை மேடை ஏறினது முதல் மேடை, அதாவது ஒரு மாநாடு மாதிரி ஒன்று நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முதல் மேடை ஒன்று, ஒரு சிறிய இதே மாதிரி தான் கொஞ்சம் தள்ளி இருக்குது அந்த அரங்கம். இந்த பக்கம் இருக்குது, வலது பக்கத்தில் இருக்குது. ஒரு சின்ன அரங்கத்தில் ஒரு சின்ன வீட்டில் பூபதி ராஜாங்கிறவர் தான் வந்து அந்த சங்கத்தில் வந்து சொல்கிறப்ப இந்த மாதிரி ஒரு சின்னதாக போடலான்னு இருக்கிறோம் அப்படின்னு. என்னது இந்த தாய் சங்கத்தோடவா அதெல்லாம் நடந்துட போகுது அப்படின்னாரு. முதல்ல கொடுத்தாரு பூபதி ராஜன் அவர்கள். முதல் மாநாடு நடத்தி அந்த மாநாட்டில் இருக்கிற அந்த ஆல்பம் இன்னும் வச்சுருப்பாருன்னு நினைக்கிறேன், அவர் பின்னாடி தான் இருக்குது. முதல் மாநாடு ஒரு சின்ன இடத்துல நடத்தினார். அதில் மேடையில் நானும் தான் இருந்தேன். மேடையில் நான் இந்த மாதிரி இதே மாதிரி தான் மேடையினுடைய உதவிகள்லாம் செஞ்சுட்டு உட்காந்துட்டு இருந்தோம். அந்த விதத்தில் பூபதி ராஜாவுக்கு முதல் நான் சொல்லணும், நன்றி சொல்லணும். அதனால் மிகப்பெரிய கைத்தட்டல் எதிர்பார்த்துட்ருக்கேன், எனக்கு இல்லை அவருக்கு. அதே போல் தான் ஒவ்வொரு ட்ரிப்பும் மாநாட்டில் வந்து நான் பேசுகிறப்ப கொடுத்தாரு. ஒரு மாநாட்டில் கொடுத்தாரு, இந்த மாதிரி 2018 குரு பயிற்சி ஆகுது, குரு விருச்சிகத்திலேருந்து இதுக்கு போகுது அப்படின்னார். அதை பற்றி பேசுங்க அப்படின்னார். அந்த வீடியோ இன்னும் பத்திரமா தான் வச்சுருக்கிறார். 2018 குரு ஆட்சி வீட்டுக்கு போகிறார், அதங்க பண்ணுறார் இங்கே பண்ணுறாருன்னாங்க. நான் மேடையிலே சொன்னேன், குரு மூலத்துக்குள்ளே போகிறார், மூலம் 1ல் போகிறார், பார்வை 5ஆம் பாவக மேசத்தை பார்க்குறார், அங்கே பிரச்சனைக்குரிய இன்னொரு கிரகம் உட்காந்துருக்குது, எல்லாத்தையும் போட்டு புரட்டி எடுக்க போகுது அப்படின்னு தான் சொன்னேன். அந்த வீடியோ இன்னும் வச்சுருக்கிறார். 2018 முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம் கழித்து எல்லாமே புரட்டி போட்டுச்சு. அதையும் ரீசன் சொன்னேன், சனி குரு 9, 10, 11, 12 இந்த 4 இடத்துல எப்படி இருந்தாலும் சரி 4மே இருக்கணுங்க. இந்த 2 குரு இருக்க எல்லாத்தையும் புரட்டு போடிச்சு. கடந்த 5 வருடமாக நம்ம இதை தான் பார்த்தோம். இப்போ தான் குரு மேசத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் ஓரளவுக்கு நம்ம செயல்பாட்டிலேருந்து மாறுறோம். சனி போயிடுச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இதை வந்து நான் 2018 அக்டோபரில் சொன்ன ஒரு வீடியோ, அந்த வீடியோ இன்னமும் இருக்குது. அன்றைக்கி குரு சரியில்லைன்னு நான் சொல்லிகிட்டு இருந்தது. அதே போல் தான் நிறைய கருத்துக்கள் இந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. நீ வந்து ஏன்னா இது ஒரு மாநாடு, மாதாந்திர கூட்டமாக இருந்தால் கொஞ்சம் சேர்ந்து எடுத்துக்கலாம் மாநாடு. அதனால் வந்து இந்த அருமையான மாநாட்டிற்கு என்னை பேச அழைத்து என்னுடைய கருத்துக்களை வெளியே தெரிவிக்க பூபதி ராஜாவுக்கும் மேடையில் வீட்டிற்கும் அனைத்து குருமார்களுக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அவர் அல்ல அப்படிங்கிறது இப்போ தான் தெரியுது. கொட்டுப்பட்ட இடம் யாருன்னா விஜய் பூபதிராஜன், சாதாரணம் இல்லை. அதனால தான் மேலே வந்திருக்காரு. இன்னும் உயரில் அப்படின்னாரு போது, இந்த உயரமே இந்த ஆட்டுற போது உனக்கு உயரம் அதிகமாச்சுன்னா தாங்காது, பூமி தாங்காது. அதனால ஒரு நல்ல கருத்துக்களை நிறைய சொன்னார். என்ன வாய் நிறைய பேசியிருந்தா சப்ஜெக்ட் கொடுப்பாருன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். சும்மா நேரம் கடத்திட்டு 1 மணி நேரம் கடத்தினது தான் அதிகமாக தெரியுது. ஸோ இருந்தாலும் வந்து 1 மணி நேரத்தில் தன்னோட அனுபவங்களை நிறைய விஷயங்களை சொன்னார். சித்தர்கள் வழிபாடு பக்கத்தால் சொன்னார். அவருடைய பதிவை வந்து வாழ்த்தி சிறந்த முறையில் அவரும் அவர் குடும்பம் பேரோடு புகழோடு பல்லாண்டு வாழும் வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். மேடைக்கு வருக.